ஓகே, வெல்கம் டு பிரசா கம்ஃபர்ட் ஜோன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் நாலேஜ் இருக்க பர்சன்ஸை பார்ட் டைம் ஜாபாக எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாபாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நானும் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஓகே, சன் பிக்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லோகேஷ் கனகராஜோட ஃபர்ஸ்ட் லுக், அதாவது அவரோட ஃபஸ்ட்டு நடிக்க போகிற ஹீரோவான மூவியை வந்து விட்டுருக்காங்க இன்றைக்கி. ஸோ இது மூலிமா வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது, இவர் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கமலஹாசனையும் ரஜினியும் வச்சு படம் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து ஹீரோவாக நடிக்கிற படம் ரிலீஸ் ஆகி, இல்லை அந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சிட்டதுக்கப்புறமா கைதி 2 முடிச்சுட்டு தான் அவர் வந்து அடுத்த ப்ராஜெக்ட் வந்து போவாருன்னு சொல்லப்படுது. அப்போ அடுத்த மூவி யார் கூட பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுந்தர் சிக்கு வந்து மூக்குத்தி அம்மன் 2 வந்து போயிட்டுருக்கு இந்த ஷூட்டிங்கு. இந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு விஷால் கூட ஒரு படம் பண்ணிவிடுவார். ஸோ இந்த விஷால் கூட பண்ணதுக்கப்புறமா நம்ம தலைவர் கூட வந்து ஜாயின் ஆவார் படத்தில். இந்த மீன் டைமில் நம்ம கமலஹாசன் வந்து அன்பறிவு ஃபிலிம்ஸ் கூட வந்து ஒரு ஃபிலிம் வந்து பண்ணி தரதா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து போனது. ஓகே, விஷ்ணு விஷால் வந்து அவரோட ஆரியான் மூவி ஆடியோ லான்ச்சில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவி வந்து ராட்சசன் மாதிரியான ஜானரில் வந்து இருக்காது, பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மூவி வந்து ஒரு ஃபீல் குட் மூவியாகவும், இது வந்து ஒரு புது ஜானராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மூவி வந்து 31 வந்து இந்த மந்த் வந்து எண்டில் 31 வந்து வருது. ஓகே, இப்போ கவின் பக்கம் வந்தீங்கன்னா, அதே மாஸ்க் படம் வந்து கவினுக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அது வந்து 21 நவம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ தான் வந்து அப்டேட்ஸ் எல்லாமே வந்து விட்டுட்ருக்காங்க. பட்ஜெட்டுன்னு பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் ஹை பட்ஜெட்டாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காரு இன்டர்வியூவில். அடுத்ததாக எல்லாருமே எதிர்பார்த்தது இந்த மூவி 2 மூவிஸ். என்னென்ன மூவிஸ்னால், புதுப்பேட்டை 2வும் அதுக்கப்புறமா 1001 2வும். இதை பற்றி வந்து செல்வராகவன் கிட்ட கேட்கும்போது, புதுப்பேட்டை வந்து ஆல்மோஸ்ட் வந்து 50% ரைட்டிங் ஒர்க் முடிஞ்சிச்சு. பட் ஆனால் வந்து இப்போயும் 1001 2 வந்து ரைட்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு, ஸ்டில் போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது மூலிமா என்ன ஆகுதுன்னா, இன்னும் அவர் வந்து அதை கண்டினியூ பண்ணணுன்னு தான் விருப்பப்படுறாரு. கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது ஸ்கிரிப்ட் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இன்னும் நம்ம செல்வராகவன் சாருக்கே வந்து பார்த்திங்கன்னா, ஜிவி பிரகாஷை வச்சு ஒரு படமும், அதுக்கப்புறமா 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 இந்த படமும் வந்து ரிலீஸ்க்கு இருக்குது. ஸோ இன்னும் வந்து ஷூட்டிங்ஸ்லாம் இருக்குது, ப்ரிடியூஸ்லாம் இருக்குது. இதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இவரோட லைன் அப்பில் வந்து இந்த 2 மூவிஸும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஜிவி பிரகாஷ் என்ன சொல்கிறாருன்னா, சூர்யா 46லேருந்து ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்கிறாரு. ஸோ பார்க்கலாம், இந்த வீக்குள்ளே இல்லை நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாங் வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். சீதாராமம் படத்தை எடுத்த டேரக்டரும் நம்ம பிரபாஸும் வந்து சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபௌசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ட்ராமா ஃபிலிம், அதாவது 1980s 90s 40s வந்து நடக்கிற ஒரு ட்ராமா ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. போக போக தான் நமக்கு வந்து அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ இவருக்கு வந்து ஸ்பிரிட்டுன்ற ஒரு படம் வந்து லைன் அப்பில் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதோட இதுவும் வந்து டைலாக்லேயே வந்து ஒரு ப்ரோமோ வீடியோ மாதிரி விட்டுருந்தாங்க.